எல்லாருக்கும் வணக்கங்க. சிவகங்கையில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நவீன்குமார் அப்படிங்கிறவர் வந்து அதான் அஜித் குமார் அவருடைய யங்கர் பிரதரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிச்சிருக்காங்க. அஜித் குமார் அப்படிங்கிறவர் வந்து இறந்துருக்காரு. ஏதாவது வந்து இது ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் என்னங்கிறத சொல்லிடுறேன். அஜித் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஒரு 27 இயர் வந்து வயசாகுது அவருக்கு. செக்யூரிட்டி கார்டாக வந்து ஒரு வில்லேஜ் டெம்பிளில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பேர் வந்திருக்காங்க இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணுறதுக்காக. அங்கே வந்து வந்தப்போ வந்து என்ன இருக்குன்னா அவங்க ஒரு பொண்ணு நிக்கிதான்னு சொல்லிட்டு நிக்கிதாவும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்களாம். அப்போ வந்து கார்லேருந்து இறங்குறதுக்காக வந்து இந்த நிக்கிதா வந்து அஜித்துக்கிட்ட வந்து ஹெல்ப்பு கேட்டிருக்காங்க. அந்த டைமில் வந்து காரோட சாவியும் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அஜித்தும் வந்து அவங்க இறங்குறதுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கார் சாவி வந்து பார்க் பண்ண தெரியாது அப்படிங்கிறதுனால வந்து அவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி பார்க் பண்ண சொல்லியிருக்காரு அவர். அவங்க வந்து தெரிஞ்சவங்க வந்து பார்க் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க காரை. இவங்க வந்து அந்த கோவிலில் போய் ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த சம்பிரதாயங்கள்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது வந்து ஏதோ ஒரு சில நகைகள்லாம் காணோம், கொஞ்சம் பணமெல்லாம் காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே வந்து அந்த இவன் கரெக்டாக வந்து அஜித்துக்கிட்ட சாவியை கொடுத்து பார்க் பண்ண சொன்னதுனால சஸ்பெக்ட் வந்து அவரை தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து அவர் வந்து ஒன்றுமே எடுக்கவும் இல்லை. அவர் வந்து எந்த ஒரு க்ரைமுமே பண்ணலை. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2-3 பேரை வந்து யாரெல்லாம் வந்து வண்டியை பார்க் பண்ணது அஜித்குமார் இவங்களெல்லாம் வந்து போலீஸ் வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரித்ததில் அவங்களுக்கு ஒன்றும் டவுட்டாக இல்லை. உடனே அனுப்பி விட்டாங்க. பார்த்தா திடீர்னு அடுத்த நாள் வந்து கூப்பிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஓரலாக வந்து அது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. சும்மா வாயால் எஃப்ஐஆரெல்லாம் ஃபைல் பண்ணாமல் அதை பேஸ் பண்ணி வந்து இவங்க வந்து கேள்வியெல்லாம் கேட்டு அடித்து எல்லாம் துவம்சம் பண்ணியிருக்காங்க. அஜித்தை மற்றவங்களையும் பண்ணியிருந்தாங்க. நவீன் அப்படிங்கிறவர் வந்து இவரோட தம்பி, அஜித்தோட தம்பி. அவரையும் வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து போட்டு அடிச்சிருந்தாங்க. அவரையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் மதுரையில் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக வந்து வச்சுருந்துருக்காங்க சண்டே அன்னைக்கு. நவீன் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு ரொம்ப வந்து ஸ்வெல்லிங் இருக்குது, பெயின் இருக்குது, டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது காலில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரும் வந்து போலீஸ் கொஸ்டின் பண்ணும்போது வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. இந்த இதில் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இவர் வந்து அடித்ததில் கஸ்டடியில் அந்த டெத்தில் வந்து இவர் வந்து இறந்தே போயிட்டார். அந்த இது வந்து அடித்த அடியிலேயே இறந்துட்டார் அவர், அடி தாங்காமல். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து மல்டிப்புளாக எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்குது, இன்டர்னல் ப்ளீடிங்கும் ஆகிருக்கு. அதாவது அஜித்தோட பிரெயினில், ஹார்ட்டில், ஸ்டமக்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. இது வந்து ஒரு டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து சஜஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த அட்டாப்சி வந்து மோர் தென் 18 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து டிலே ஆகிருக்கு. ஃபர்தர் கொஸ்டின்ஸ் வந்து இதை பற்றி இந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதோட அம்மா மாலதி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அஜித் வந்து விக்டிம் செத்து போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அந்த செக்யூரிட்டி அந்த இதை வந்து அந்த கோவில்கிட்ட அவன் வந்து சட்டை இல்லாமல் இருந்திருக்காரு, நடுக்கத்தோடு இருந்திருக்காரு. நான் வந்து கேட்டேன் அவங்ககிட்ட, நீ வந்து சப்போஸ் அந்த நகையை எடுத்திருந்தேன்னா நீ வந்து அதை உண்மையை ஒத்துக்குவோம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அஜித், நான் அதை எடுக்கலை அப்படின்னு சொன்னதான் லாஸ்ட்டாக வந்து அவங்க அம்மா கிட்ட பேசினதான் அஜித்து. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த அஜித்தை வந்து இவங்க கஸ்டடியில் டெத் ஆனதுனால, அவங்க கஸ்டடியில் இருக்கும்போது வந்து செத்து போனதுனால இவங்களுக்கு வந்து இவங்க ஃபேமிலிக்கு 5 லட்ச ரூபாய் வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் இடத்துக்கு வந்து பட்டா கொடுக்குறாங்க, வீட்டுக்கு கவர்மெண்ட் ஜாபு அவங்களோட தம்பிக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நவீனுங்கிறவர் வந்து ஐடிஐ வந்து முடிச்சிருக்காரு. அதனால் வந்து அவரை வந்து டெக்னீஷியனாக ஆவின் வந்து மில்க் கோஆப்ரேட்டிவில் வந்து இது பண்ணலான் இருக்காங்க, அதில் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவெடுத்திருக்காங்க. இந்த மேசிவான அவுட்ரேஜை பார்த்து அப்போசிஷன் பார்ட்டி, அதாவது சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா சிபிஐ ப்ரோப் இது வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
இந்த பொலிட்டீஷியன் வந்து விஜயும் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து க்ரீவிங் ஃபேமிலியை பார்த்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் உங்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 போலீஸ்மெனை வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து கஸ்டடியில் இருக்கும்போது கண்ணா பின்னான்னு என்ன ஏதுன்னு தெரியாமல் அடித்து இறந்து போனதுனால 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த தவறும் செய்யாத அஜித்துடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இறைவனை வேண்டி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.